மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? அடுத்தது காணிக்கையை பத்தி நிறைய பேசுவாங்க. எப்படி இது பண்றது, அப்படி விதைக்கிறவன் விதை சிறுக விதைத்தால் சிறுக பெருக விதைத்தால் பெருக, அங்கிட்டு இருந்து பௌலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதாயா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆகணும்னு சொல்லி பிசாச ஓடணும், வியாதியை சரியாகணும்னு சொல்றீங்க. ஆனா முன்னாடி சொல்லப்பட்ட புறப்பட்டு போய் சகலதாயி சுவிசேஷம் சொல்லும் என்ற வசனத்தை சொல்ல மாட்டீங்க. அவங்க மக்கள்கிட்ட காணிக்கை வாங்கி ஏமாத்துறாங்க. நீங்க புறப்பட்டு போய் சகலதாயி சுவிசேஷம் சொல்லும் என்ற வசனத்தை சொல்லாம ஏமாத்துறீங்க. இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்ல ஐயா, அந்த ஒண்ண நீங்களே ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க. நீ சொல்லுங்க, அது கரெக்டா நாங்க சொல்றோம். மத்தேயு 25:34 இருந்து, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தா எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியஸ்தனா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தா என்ன விசாரிக்க வந்தீங்க. என்ன அந்நியனா இருந்தா சேர்த்துக்கிட்டீங்க. அது சொல்றாரு, மிகவும் சிறியவனாக சகோதரர்கள் ஒருவனுக்கு இதை செஞ்சீங்களோ எனக்கே செஞ்சீங்க. இவங்க தான் நீதிமான்கள் சொல்லியிருக்காரு. சரி ஐயா சொல்லிட்டாரு. மத்தேயு 25 இந்த சப்ஜெக்ட் 31 ஸ்டார்ட் ஆகுது. ஐயாவோட கருத்து என்னன்னு நான் பார்க்கறது மாதிரி வேதத்துல அது எங்க இருக்குன்னு படிச்சு பார்த்துலாமா? மத்தேயு 25:31 ஸ்டார்ட் ஆகுது. நான் 35 படிக்கிறேன். ஐயா சொன்னது, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆண்டவர் நீதிமான்களை பற்றி இதெல்லாம் எனக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் யார்? அந்த சகோதரன்னா மத்தேயு 12:46 படிக்கிற, இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேர நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இங்க இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார் இல்லையா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் தான் எனக்கு சகோதரன் சொல்லி, அந்த சகோதரனை பத்தி தான் மத்தேயு 25 வர சகோதரன் சொல்றது எல்லாமே அவருடைய பிள்ளையும் அவருடைய சீசர்களும் தான். உடனே தெளிவா பார்க்கணும்னா லூக்கா 8:21 இதே வசனம் அவங்க சொல்றாங்க. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அங்க பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படின்னு போட்ட வசனது தான் லூக்கால எழுதும் போது, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் எனக்கு சகோதரராக இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, மார்க்கு 3:35 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். இந்த மத்தேயு மார்க் லூக்ல 3 இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்க சகோதரன் யாரோ அந்த சகோதரனை தான் மத்தேயு 25:40 அதற்கு ராஜ பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான அந்த சகோதரனை தான் சொல்றாரு. அவருடைய சீஷர்களுக்கு எதை செஞ்சோமோ அதை அவருக்கே செஞ்சோன்றதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இது தெரியாம ஐயா என்னென்ன சொல்ல போறாருன்னு பாருங்க. மத்தேயு 25:34 இருந்து, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தா எனக்கு
வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியஸ்தனா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்து என்னை விசாரிக்க வந்தீங்க. என்ன அந்நியனா இருந்தா சேர்த்துக்கிட்டீங்க. அது சொல்றாரு, மிகவும் சிறியவனாக சகோதரர்கள் ஒருவனுக்கு இதை செஞ்சீங்களோ எனக்கே செஞ்சுங்க. இவங்க தான் நீதிமான்கள் சொல்லியிருக்காரு. ஐயா, அவருடைய சீஷர்கள் எதை செய்யறோமோ அது அவருக்கே செஞ்ச மாதிரி இந்த வசனம் அதுதான் சொல்லுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்தது மத்தேயு 25:41 சொல்றாரு, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். எதுக்கு? சர்ச்சுக்கு போல, ஓய்வு நாள் அனுசரிக்கலையா, காணிக்க தசமம் கொடுக்கலையா? இல்ல, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு தரல. அதேதாயா, அவருடைய சீஷர்களுக்கு எதை செய்யலையோ அதை ஆண்டவருக்கே செய்யல. அதனால அவங்களுக்கு நித்திரை ஆக்கினையை கொடுக்குறாரு. நான் வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரம் கொடுக்கல சொல்லிட்டு கொடுக்குறாரு. 45 சொல்றாரு, மிகவும் சிறியவனாகி ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை எனக்கே செய்யல, போங்க நரகத்துங்கிறாரு. இந்த வசனத்தை எந்த ஒரு கிறிஸ்தவனும் சர்ச்சை கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான். என்னையா சொல்றீங்க? இத சொல்ல மாட்டாங்கன்றீங்க. இத சொல்லிதான் அவன் காணிக்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஊழியக்காரங்க எதை செய்றீங்களோ அது கடவுளுக்கே செய்றீங்க சொல்லிதான் அவன் கலெக்ஷனே பண்ணுறாங்க. எந்த பாஸ்டரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. நம்மகிட்ட ஆர்குமெண்ட் பண்றவங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 2 வசனங்களை சொல்லவே மாட்டாங்க. ஐயா, நீங்களும் அந்த 2 வருஷத்தை கை கொள்ளவும் மாட்டீங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் மாட்டீங்க. விசுவாசிக்கிறவாள் நடக்க அடையாளங்களையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது இயேசுவுக்கு எப்படி கொடுக்கிறது? மிகவும் சிறியவனாக ஒருவனுக்கு எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க, எதை செய்யல எனக்கே செய்யல. மத்த 25:45 சொல்றாரு, மிகவும் சிறியவனாகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை எனக்கே செய்யல. இத சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்க விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை மட்டும்தான் சொல்லுவீங்க. அதுக்கு மேல புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சுவிசேஷத்தை சொல்லன்றத சொல்லவே மாட்டீங்க. மத்த 25 அதிகாரத்துல வர சகோதரன் யாருன்னு சொல்லியே கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சகோதரன் சீசன் இதான் செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட ஊழியமே ஒன்று இல்லாம போயிடும். ஏன்னா நீ ஊழியன்ற பேர்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்குறதும், தண்ணி கொடுக்குறதும், அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறதும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள அந்நியனா நினைச்சு அரவணிக்கிறதும், அவங்க வியாதியா இருக்கிறாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறதும் பெரிய ஊழியமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க ஆண்டவரு காவல்ல இருந்தவங்களும் போய் பார்க்க சொல்லிருக்காரையா? ஆனா நீ எந்த ஜெயிலுக்கும் போன மாதிரி தெரியலையே. ஜெயிலுக்கு நான் போயிட்டு இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு வரீங்களா? அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வைட்டல், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். விசுவாசிக்குள்ள அடையாளம் என்னது? சர்ச்சுக்கு போறதா? பைபிள்ல இல்லவே இல்ல. இயேசுவோட விசுவாசிக்கான அடையாளம் சர்ச்சு போறதா? இல்ல. ஐயா, இயேசுவோட விசுவாசிக்கான அடையாளம் சர்ச்சுக்கு போறதா இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இயேசுவோட விசுவாசி அடையாளம் ஹாஸ்பிட்டலுக்கு போறதா? ஆண்டவரும் சரி அவரோட சீஷர்களும் புறப்பட்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து சுவிசேஷம் சொல்லியிருந்தாங்க. ஆண்டவரும் சரி அவரோட சீஷர்களும் எந்த வியாதியஸ்தரையும் தேடி போய் சுத்தமாகல, அவங்கள தேடி வந்தவங்க தான் சுத்தமாகினாரு. ஏன்னா அவங்க விசுவாசிச்சு வந்தாங்க. நீங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊழியம் பண்றேன்னு காமிச்சுக்கிறீங்க. நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யங்கிற பரிசுத்தாவி வந்திருக்கிறார்னா ஒரே ஒரு அடையாளம், பேய் ஓட்டணும். அதான் நாங்களும் கேக்குறோம், ஆண்டவர் தேடி தேடி போய் பேய் ஓட்டினாரா, இல்ல அவரு போற வடங்கள்ல வந்த பேய்களை ஓட்டினாரா? ஆண்டவர் அவருடைய சீஷர்களை புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சுவிசேஷத்தை சொல்ல சொன்னாரா, இல்ல புறப்பட்டு போய் சகல ஜாதியும் பேய் ஓட்ட சொன்னாரா? நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.